அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் தரைக்காற்றின் வேகம் அதிகமாக வீசக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. அது தொடர்பான ஒரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். ஓரிரு இடங்களில் பலத்த தரைக்காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான விரிவான விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் வெங்கட். வணக்கம். இதனால வெப்பநிலையில ஏதாவது மாறுபாடுகள் இருக்குமா? மக்களுக்கு விடுக்கப்பட்டிருக்கும் எச்சரிக்கை என்ன? வணக்கம் கௌதமி. தமிழகத்துல இன்றும் நாளையும் ஓரிரு இடங்கள்ல இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக மிதமான மழைக்கு வாய்ப்பு இருக்கும் பொழுது 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துல தரைக்காற்று வீசக்கூடும் என்கிற தகவலும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேற்கு திசை காற்று மேக மாறுபாடு காரணமாக தமிழகம், புதுவை, காரைக்கால் ஆகிய பகுதிகளில் இன்றும் நாளையும் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும், மழை பெய்யும் பொழுது 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துல பலத்த தரைக்காற்று வீசக்கூடும் என்கிற தகவலும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே வேளையில இன்று முதல் அடுத்த 2 நாட்களுக்கு, அதாவது இன்று, நாளை, நாளை மறுநாள் என 3 நாட்களுக்கு தமிழகம், புதுவை, காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச இடங்கள்ல வெப்பநிலை இயல்பிலிருந்து 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் இயல்பை விட அதிகமாக இருக்கக்கூடும் என்கின்ற தகவலும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சென்னையை பொறுத்த வரைக்கும் மதிய நேரத்துல வெயிலின் தாக்கம் என்பது 39 டிகிரி செல்சியஸ் அளவிற்கு, அதாவது 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கு மேலாக வெப்பநிலை பதிவாக கூடும் என்கிற தகவலும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழகம், புதுவை, காரைக்கால் ஆகிய பகுதிகளில் மேற்கு திசை காற்று வேக மாறுபாடு காரணமாக இன்றும் நாளையும் தமிழகம், புதுவை, காரைக்கால் பகுதிகளில் மிதமான மழைக்கும், மழை பெய்யும் பொழுது 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துல தரைக்காற்றுடன் கூடிய பலத்த காற்று வீசக்கூடும் என்கிற தகவலும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கௌதமி, விவரங்களுக்கு நன்றி வெங்கட்.